உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. தமிழகம் முழுவதும் அதிமுக நடத்தும் போராட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் என்று எஸ்பி வேலுமணி மற்றும் நத்தம் விஸ்வநாதன் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர். பயிர்க்கடன் ரத்து, மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் அதிமுக போராட்டம் அறிவித்துள்ளது. இந்த போராட்டத்தில் தாங்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று எஸ்பி வேலுமணி மற்றும் நத்தம் விஸ்வநாதன் அறிக்கை வெளியிட்டுள்ளனர். அண்மைச் செய்தியாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, இது குறித்த விரிவான தகவல். வணக்கம் ஜனனி. அதிமுகவிற்குள்ளாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் எஸ்பி வேலுமணி தலைமையில 2 அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வருகிறார்கள். அதிமுகவுக்குள் இருக்கக்கூடிய அந்த மூத்த தலைவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. அதனை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் தற்போது எஸ்பி வேலுமணி மற்றும் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் கூட்டாக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கை என்பது சுட்டிக்காட்டுகிறது. குறிப்பாக வரும் வெள்ளிக்கிழமை என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் தமிழக வெற்றி கழகம் விவசாய கடனை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி அனைத்து மாவட்ட தலைமையகங்களிலும் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதாகவும், அந்த போராட்டத்திற்கு யாரெல்லாம் தலைமை தாங்குகிறார்கள் என்பது தொடர்பான அறிவிக்கையை கடந்த 8ஆம் தேதி அதிமுக சார்பில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இந்த அறிவிப்புல எடப்பாடி ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்களுக்கு அவர்கள் வைத்து வரக்கூடிய அந்த மாவட்டங்களிலேயே அவர்கள் போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான அந்த பொறுப்பு என்பது வழங்கப்பட்டது. ஆனால் எடப்பாடிக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் ஆகியோருக்கு வேறு மாவட்டங்களில் சென்று இந்த போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக அந்த அறிவிப்புல சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. குறிப்பாக தேனி மாவட்டத்தில் எஸ்பி வேலுமணியும், சேலம் மாவட்டத்தில் தங்கமணியும், ராமநாதபுரம் மாவட்டத்தில் நத்தம் விஸ்வநாதனும் இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ள தலைமை தாங்கி நடத்த வேண்டும் என்பதாக தெரிவித்திருந்தார்கள். எனவே இதனை கண்டிக்கும் விதமாக தற்போது வேறு மாவட்டங்களில் சென்று இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்பதற்கு இயலாது என்ற வகையில தற்போது எஸ்பி வேலுமணி மற்றும் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் கூட்டாக அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் கர்நாடகா காவேரி ஆற்றின் குறுக்கே மேகதாது தமிழக விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கும் வகையில் அணை கட்ட தீவிரமாக முயற்சி மேற்கொண்டு வருவதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாகவும் பயிர்க்கடன் ரத்து செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி அதிமுக முன்னெடுக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கு நாங்கள் முழுவதுமாக ஒத்துழைப்பை தருகிறோம். ஆனால் நாங்கள் வகித்து வரக்கூடிய, நாங்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை விட்டுவிட்டு வேறு மாவட்டங்களில் சென்று அங்கு போராட்டம் நடத்த வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டிருப்பதை ஏற்க இயலாது. எனவே நாங்கள் இந்த போராட்டத்திற்கு முழுவதுமான ஆதரவை கொடுக்கிறோம். ஆனால் எங்களால் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தது போன்று அந்த மாவட்டங்களில் சென்று போராட்டத்தை முன்னெடுக்க முடியாது என்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் அந்த அறிக்கையில். அது மட்டுமல்லாமல் பல்வேறு கருத்துக்களை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக எங்களது சொந்த மாவட்டத்தை விடுத்து வேற மாவட்டத்தில் நியமித்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளீர்கள். மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவர் அம்மா ஆகியோரின் விசுவாசிகளை புறக்கணிக்கும் வகையில் இது போன்ற அறிவிப்புகளை தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டு வருகிறார் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக இந்த அறிக்கையில சுட்டிக்காட்டுகிறது. நாங்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தாலும் நாங்கள் அந்த போராட்டத்தில் சென்று பங்கேற்க மாட்டோம் என்பதாக சுட்டிக்காட்டியிருப்பது அதிமுகவுக்குள்ளாக மூத்த தலைவர்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த பிளவு மேலும் அதிகரிக்கிறது என்பதையே வெளிப்படுத்துகிறது. ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஜெயலானி.